இட்லி மாவு மட்டும் இருந்தால் போதும், சூப்பர் சாஃப்டாக கிறிஸ்பியான ஒரு போண்டா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு 10 நிமிஷம் போதும். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான். இதுக்கு முதல்ல ஒரு பவுலில் 2 கரண்டி அளவுக்கு இட்லி மாவு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்க அரை வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி இலை, 3 கருவேப்பிலை இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது கூடவே 2 பிஞ்ச் அளவுக்கு ஆப்ப சோடா, அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் ஒரு அரை ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இட்லி மாவில் ஈரப்பதம் இருக்குன்றதுனால அதுலேயே ஓரளவுக்கு மிக்ஸ் ஆயிரும். லாஸ்ட்டாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க. அப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வரும். ஆனால் இதை இன்ஸ்டண்ட்டாக பொரிக்கணுன்னா அப்படியே பொரிச்சிக்கலாம். நான் இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக தான் பொரிக்கிறேன். ஃப்ளேமை கொஞ்சம் மீடியமாகவே வச்சுக்கோங்க, இல்லாட்டி உள்ளே வேகாமல் இருக்கும், மேலே கருகிரும். கொஞ்சம் மீடியமாக வச்சிங்கன்னா உள்ளேயும் வெந்து வெளியிலையும் நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வந்துடும். நல்லா வெந்து 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். இன்ஸ்டண்ட்டாக வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சூப்பர் சாஃப்டான ஒரு கார போண்டா ரெடி பண்ணிட்டோம். இதை தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபிஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.